வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலையும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் 22 நடப்புகள். முதல் கேள்வி, மகிழா சம்வாத் பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ நமக்கு மகிழா சம்வாத் பிரச்சார் அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கான ஒரு நலத்திட்டம். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களை நலத்திட்டங்களுடன் இணைத்தல் மற்றும் கொள்கை விவாதங்களில் அவர்களின் குரல்களை பெருக்குதல். இதுதாங்க நமக்கு ஆன்சரு. ஸோ பார்க்கும்போது நமக்கு இது என்ன தகவல் அப்படின்னா, மகிழா சம்வாத் பிரச்சாரம் அப்படிங்கிறது பீகாரில் தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான். ஸோ முதல்வர் நிதிஷ்குமார், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் தொடங்கி வச்சார். ஸோ பெண்களுக்கு அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா அங்கே பீகார் மாநிலத்தில், அது என்னென்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அங்கே கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்காகவே இந்த திட்டம் பிரச்சாரம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பெண்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொண்டு வர நலத்திட்டங்களை பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியறதில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இந்த மகிழா சம்வாத் பிரச்சாரம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் பெண்களோட நலத்திட்டங்களோட இணைக்கிறதும் மற்றும் கொள்கை விவாதங்களில் அவர்களோட குரல்களை பெருக்கிறது. ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் பெண்களுக்கு அது என்ன தேவையா தேவையில்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க பேசணும் இல்லையா. அந்த மாதிரி அவங்களுக்காக அதிகாரிகள் கிட்ட அவங்க குரல் கொடுக்கணும் இல்லையா. இது எங்களுக்கு இவ்வளோ இந்த மாதிரி திட்டங்களாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இது. ஸோ அதுதான் மகிழா சம்வாத் பிரச்சாரங்கிறது. இதுக்காக பெண்கள், கிராமப்புற பெண்களை தான் இதை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் அதிகாரி இடத்துல நேரடியாக பேசுகிறது, தங்களோட அவங்களுக்கான தோன்ற அந்த ஐடியாஸு, அதோட பிரச்சனைஸு இதெல்லாமே அந்த விழிப்புணர்வு மூலிமா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது வரும், ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சாரம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமப்புறம் இருக்கிற மக்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண்கள் தங்களோட அரசு உரிமைகளை புரிஞ்சு அந்த உரிய இடத்துல குரல் கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிய 18 வயதுக்குட்பட்ட தடகள சாம்பியன்ஷிப் 2025 எங்கு நடைபெற்றது? நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அது சவுதி அரேபியாவிலே நடந்துச்சு. ஸோ சவுதி அரேபியாவில் எங்கே என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஏப்ரல் 18 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சவுதி அரேபியாவில் பிரின்ஸ் நைஃபின் அப்துல் அஜீஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் தான் இது நடந்திருக்கு. பிரின்ஸ் நைஃபின் அப்துல் அஜீஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் தான் இது சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆசிய தடகள சங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 31 ஆசிய நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு 18 வயதுக்கு கீழே இருக்கிற வீரர்கள், 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், அவங்க வீரர்கள் பங்கேற்கிறது தான் இது அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப். ஸோ இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்த பதக்கங்கள் 11 பதக்கங்கள் கிடச்சிருக்கு. அதில் தங்கம் 1, வெள்ளி 5, வெண்கலம் 5 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு 11 பதக்கங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் தங்கம் வென்று நமக்கு பாராட்ட வாங்கி கொடுத்தவர், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் அப்படிங்கிறவர் ஹுமான்சு. சிறுவர்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் ஹுமான்சு அப்படிங்கிறவர் தங்கம் வாங்கியிருக்காரு. ஸோ நமக்கு இதோட முந்தைய பதிப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 2023 தாஸ்காண்ட், உஸ்பெகிஸ்தானோட தாஸ்காண்ட் தலைநகரம் தாஸ்காண்டில் தான் இது 2023 நடந்தது இதோட முந்தைய பதிப்பு. ஸோ இது நமக்கு 6வது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்திங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் நடந்திருக்கு, தலைநகர் தாஸ்காண்டில் நடந்திருக்கு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கேமில் இந்தியாவோட பதக்க பட்டியல் பார்த்திங்கன்னா 24வது எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2025 சவுதி அரேபியாவில் நடந்த 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியா 11 பதக்கம் வென்று சிறப்பாக விளையாடிட்டு வந்திருக்காங்க. நம்ம 24வது பதக்கப்பட்டியலில் 24வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தானில் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்ட் தலைநகரில் நடந்தது. ஸோ அது உஸ்பெகிஸ்தானுங்கும் போது இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லா உலக நாடுகள் அனைத்துக்குமே ஒவ்வொரு நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா. அந்த நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்துச்சு. அது 150th ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு மாநாடுன்னு சொல்லிடலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த உஸ்பெகிஸ்தானில் தான், தாஸ்கண்ட் தலைநகர் தாஸ்கண்டில் நடந்தது.
150th ஒன்றிணைந்த நாடாளுமன்ற கூட்டம் அங்கே தான் நடந்தது. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரியே நாடாளுமன்றம் உலகளவில் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாட்டிலையும். ஸோ அவங்கெல்லாம் பங்கேற்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா 150வது நாடாளுமன்ற கூட்டம். ஸோ அது இப்போ உஸ்பெகிஸ்தானில் ரீசெண்டாக நடந்திருக்கு தாஸ்கண்டில். ஸோ அதுக்காக சொல்லிடலான்னு பார்த்தேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11 தங்கத்தோடு ஜெயிச்சிருக்கோம் அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்பில். நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சௌரவ் கோத்தாரி அவர்கள் தான் வந்து 2025க்கான பில்லியர்ட்ஸ் கேம், நமக்கு அந்த பில்லியர்ட்ஸ் கேம்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அந்த மேலே டேபிள் மேலே மேசை மேலே வச்சு இந்த 3 பால் இருக்கும், ஒரு பால் மூலிமா இன்னொரு பாலை தட்டி விடுறது தான் அந்த பில்லியர்ட்ஸ் கேமு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கு சௌரவ் கோத்தாரி அவர்கள் தான் வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 40 வயசு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பங்கஜ் அத்வானி அவர்கள் வந்து 7 டைமாக கண்டினியூஸாக அந்த பட்டத்தை வாங்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டத்தை அவர்கிட்ட இருந்து சௌரவ் கோத்தாரி தட்டி பறிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா IBSF அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன். இதுதான் வந்து IBSF, இன்டர்நேஷ்னல் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் IBSFன்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க சௌரவ் கோத்தாரி அவர்கள். இதுக்கு முன்னாடி உலக சாம்பியனாக இருந்த கண்டினியூஸாக 7 டைம் உலக சாம்பியனாக இருந்த பங்கஜ் அத்வானியை தான் வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சௌரவ் கங்குலியை ரீசெண்டாக ICCயோட ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதோட ஆண்கள் பிரிவில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்குறோம். அனுராதா கர்க் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நமக்கு மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷ்னல்னு ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலக அழகி பிரபஞ்ச அழகி இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இல்லையா, அதில் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு நடக்கிற குளோப் இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி 2025க்கான பட்டத்தை வந்து முதல் இந்தியராக இவங்க அனுராதா கர்க் வந்து வாங்கியிருக்காங்க. திருமதி குளோப் இன்டர்நேஷ்னல் குளோப். ஸோ மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற பட்டத்தை நமக்கு ஃபஸ்ட் டைமாக இந்தியர் பார்த்திங்க அப்படின்னா அனுராதா கர்க் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த போட்டி பார்த்திங்கன்னா உலகளாவிய அளவில் திருமணமான பெண்கள் மத்தியில் நடத்தப்படுற ஒரு விஷயம். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க எங்கே அப்படின்னா குருகிராம் இருக்கு இல்லையா, ஸோ குருகிராமோட நிதி நிபுணரான அனுராதா கர்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. குருகிராமை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு நிதி நிபுணர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 2025க்கு வாங்கியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது நமக்கு சீனாவில் சென்ஷன் நகரில் நடந்தது. சீனாவில் சென்ஷன் நகரில் நடந்துச்சு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா இவங்க முதல் டைமாக நம்ம இந்தியர் வந்து இந்த இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க, இந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் வந்து பங்கேற்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு உலகின் முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் இயங்கும் நகரம் எது? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அமராவதி. ஸோ அமராவதி தான் முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் இயங்கும் நகரம். ஸோ எரிசக்தி அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோலார் மூலியமாகவும் காற்றாலைகள் மூலிமா விண்மில்லாம் சொல்லுவோம்ல, பெரிய பெரிய ஃபேன் சுற்றும்ல, ஸோ அதுதான். ஸோ அந்த சோலார் மூலிமா இருக்கிற கரண்ட்லேயும் அந்த காற்றாலைகள் மூலிமா இருக்கிற கரண்ட்லேயும் நீர்லேருந்து நம்ம மின்சாரம் எடுப்பெல்லாம் அந்த கரண்ட்டில் மூலியமாகவே வந்து அந்த முழு நகரமும் இயங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் உலகத்திலேயே முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் இயங்கும் நகரம்னு சொல்லி அதை சொல்கிறாங்க அமராவதியை. ஸோ இதுக்கு அந்த மாதிரி இயங்குறதுக்காக அடிக்கல் நாட்டு விழா ஒன்று நடக்க போகுது. அதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படிங்கிறது எங்கே, அந்த நகரத்தை என்னன்னு சொல்லுவோம், அமராவதின்னு சொல்லுவோம். நமக்கு ஆந்திராவில் இருக்குது அமராவதின்னு தெரியும். ஸோ விஜயவாடா மற்றும் குண்டூருக்கு இடையில் தான் இந்த அமராவதி இருக்குது. ஸோ நகரம் முழுவதும் சுத்தமான எரிசக்தியை மட்டும்தான் பயன்படுத்த போகுது இந்த முயற்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் சுத்தமான எரிசக்தி அப்படின்னா நமக்கு சூரிய சக்தி, காற்றுலேருந்து கிடைக்கிறதும் நமக்கு நீரிலிருந்து கிடைக்கிறதும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான எரிசக்தியாக பார்க்கப்படுது. இது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இந்த லட்சிய திட்டத்தை உருவாக்கியிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதோட செலவு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 65,000 கோடி ரூபாயில் இது உருவாக்கப்படும் இந்த நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அமராவதி இருக்கிறது தான்,
இந்த நகரத்தை வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக மாற்ற போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகரத்தை வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்குற ஒரு நகரம் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு வண்டி இல்லை ஒரு வீடு இப்படியெல்லாம் இல்லை, அந்த நகரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற போகிறாங்க. அதுக்காக ஆந்திரா அரசு 65,000 கோடி ரூபாய் செலவில் இது உருவாக்கப்படுது. ஸோ இதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம பிரதமர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட மொத்த இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2700 மெகாவாட். ஸோ இதோட மொத்த விளக்கு நம்ம இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த சூரிய சக்தி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா 2700 மெகாவாட் தேவைப்படுது அந்த நகரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2700 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணணும் அந்த நகரத்துக்கு. ஸோ 2050க்குள்ளே அமராவதியோட நகரத்தை 100% எரிசக்தி மூலமாக இயங்க வைக்கிறதுங்கிறது ஒரு முயற்சியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகரத்தை இது பண்ணிகிட்டே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செட் ஆஃபாக பிரித்து அந்த ஏரியாவை மட்டும் அவங்க வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா மாற்ற போகிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல 2050க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 100% அந்த நகரம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக மாறணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 30% மட்டும் அந்த நகரத்தில் சூரிய மற்றும் காற்றாலையிலேருந்து எடுக்கப்படுற கரண்ட்லேருந்து இயக்கப்படும் அந்த நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்த என்ன சொல்கிறது செலவுன்னு பார்க்கும்போது 65,000 கோடின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக உயரமான ஹுவாஞ்சியாங் கிராண்ட் கேன்யன் பாலம் தொடர்பான கீழ்காணும் அம்சங்களில் எது சரியானது? இது வந்து சீனாவில் இருக்குது. ஸோ இந்த கேன்யன் பாலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ்கண்டவற்றில் எது அம்சங்களில் சரியானது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பார்க்கும்போது இதோட ஆன்சர் குய்ஷோ மாகாணத்தில் உள்ள ஜென்பெங் கவுண்டியில் அமைந்துள்ளது. இதுதான் ஆன்சர் நமக்கு. இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யன் பாலம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் குய்ஷோ மாகாணத்தில் உள்ள ஜென்பெங் கவுண்டியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட சரியான நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சர்லேயே இது சரியான ஆன்சர். மற்றபடி பார்க்கும்போது இந்த பாலம் பார்த்திங்கன்னா மில்லவ் வயடக்டை அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பாலம். ஸோ அதை விட இது உயரம் குறைவுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை இந்த பார்த்திங்க அப்படின்னா இது அதை விட உயரம் அதிகம். இந்த பாலத்தை விட நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பாலமானது உயரம் அதிகம்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாலத்தோட நீளமும் உயரமும் பார்த்திங்க அப்படின்னா நீளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த 625 மீட்டர் அப்படிங்கிறது நீளம் கிடையாது, உயரம். அதனால் நீளம் பார்த்திங்க அப்படின்னா 2800 நீளம் பார்த்திங்க அப்படின்னா 2890 மீட்டர், உயரம் பார்க்கும்போது 625 மீட்டர். ஸோ நமக்கு இது ஈஃபில் கோபுரம் இருக்குல்ல ஃப்ரான்ஸில், அதை விட இது வந்து 200 மீட்டர் உயரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் சரியானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கொஸ்டினில் குய்ஷோ மாகாணத்தில் இருக்கிற ஜென்பெங் கவுண்டியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தகவல் பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சென்ஷன், அதாவது சைனாவில் இருக்கிற சென்ஷன் நகரத்துக்கு மேற்கில் 800 மைல்கள் தொலைவில் தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கிராமப்புறங்களை இணைக்கிறதுக்காக, அங்கே போக்குவரத்து வந்து கிராமப்புறங்களை சுற்றி போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 1 மணி நேரம் நடந்து, அதாவது 1 மணி நேரம் வேலையை ஒரு நிமிஷத்தில் அந்த பாலத்தின் மூலயமா கடந்துட முடியும். அதுக்காக தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ஏற்கனவே பார்க்கும்போது நமக்கு சைனாலேயே வந்து உலகத்தில் உயரமான பாலம் ஆல்ரெடி 100க்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக உயரமான பாலமாக இது பார்க்கப்படுது. அதுக்காக தான் நாம் இந்த தகவலை பார்க்குறோம். ஸோ உலகின் மிக உயரமான பாலம் சைனாவில் தான் இருக்குது. ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யன் பாலம் தான் அந்த பாலம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஹைட்டு அப்படின்னு அதாவது நீளம், அதோட நதியிலிருந்து அந்த மேலே கட்டியிருக்காங்க, 2 நதிகளுக்கும் நடுவத்தில் அதை கட்டியிருக்காங்க. ஸோ அதோட மீட்டர் நீளம் அடி பார்த்திங்க அப்படின்னா 2051 அடி உயரத்தில் இருக்குது. கீழே இருந்து 625 மீட்டர் நீளத்தில் இருக்குது, உயரத்தில் இருக்குது. 625 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த உயரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அந்த விட 200 மீட்டர் அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2051 அடி நிலமட்டத்திலிருந்து அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நமக்கு
2051 அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 625 மீட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நீளம் கீழேருந்து. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 2051 அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஃபில் கோபுரத்தை விட இது 200 மீட்டர் உயரம் அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நீளம்னு பார்க்கும்போது நமக்கு 2890 மீட்டர். இதோட நீளம், அந்த பாலத்தோட நீளம் மட்டும் நமக்கு 2890 மீட்டராக பார்க்கப்படுது. அதாவது 9482 அடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வெயிட் மட்டும், அந்த பாலத்தோட வெயிட் மட்டும் 22,000 டன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் 2200 கோடி செலவில் அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் இருக்க மில்லா வயடக்ட் அப்படிங்கிற பாலத்தை காட்டிலும் அந்த பாலம் பார்த்திங்கன்னா 343 மீட்டர் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 625 மீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2200 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சம்னு பார்க்கும்போது உலகிலேயே முதல் 100 உயரமான பாலங்களில் பாதிக்கும் மேலே அந்த குய்சோ நகரத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த குய்சோ நகரத்தில் இது அமைச்சிருக்கிறது மிக உயரமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உலகிலேயே மிக உயரமானதுன்னு பார்க்குறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாதிக்கும் மேலே, உலகத்தில் இருக்கிற பாதிக்கும் மேலே உயரமான பாலங்கள் குய்சோ நகரத்தில் தான் இருக்குது. ஸோ முதல் 100 பாலங்களில் பாதிக்கு மேலே அங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதை விட இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிது அப்படிங்கிறதுக்காக நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நிலச்சீரழிவு மற்றும் மண்வள இழப்பை எதிர்த்து போராடுவதற்காக பிரிக்ஸ் நாடுகளால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட முயற்சியின் பெயர் என்ன? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மை, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடங்கப்பட்ட முயற்சியோட விஷயம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துடலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். அது பார்த்திங்க அப்படின்னா நில மறுசீரமைப்பு கூட்டாண்மை தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நில மறுசீரமைப்பு அப்படின்னா நமக்கு விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலத்தினால் ஏற்படக்கூடிய பயத்தை அகற்றுறது. ஸோ ஏன்னா அப்படின்னா நிலச்சீரழிவு ஏற்படுது. நிலங்கள் பார்த்திங்கன்னா அப்படின்னா மண்ணோட தரம் இழக்கப்படுது. அப்புறம் தண்ணி இல்லாமல் அந்த இதெல்லாம் நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலைவனமாக்கப்படுது இல்லையா. ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மை அப்படிங்கிற ஒரு மாநாடு, விவசாயிகள் மாநாடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே நடந்துச்சு? பிரேசிலில் பிரசீலியா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம். ஸோ இது எங்கே நடந்திருக்கு? நமக்கு பிரசீலியா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதோட முக்கிய நோக்கமே நமக்கு பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மை இதுதான். ஸோ நிலத்தை பற்றி விவசாயிகளுக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக தான் இது. ஸோ இதில் பங்கு பெற்ற நாடுகள் நம்ம பிரிக்ஸ் நாடுகள் தான். ஸோ 11 நம்ம பிரிக்ஸ் நாடுகள் பார்க்கும்போது நமக்கு 11 நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடும் ஆட் ஆச்சு உறுப்பு நாடுகளாக. ஸோ எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுஏஇன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா நாட்டோட வேளாண் அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இதில் பங்கு பெற்றாங்க. ஸோ நம்ம சார்பாக பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் அவர்கள் வந்து வேளாண் துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங், அவர் தான் வந்து நம்ம நாட்டு சார்பாக பங்கேற்றார். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு விவசாயிகளோட அந்த நிலப்பிரச்சனை, நிலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகளை குறித்து ஒரு இதாக பேசியிருக்காங்க. ஒரு மீட்டிங்கில் அந்த பேசின விஷயம் அதுதான். ஸோ மண்ணோட தரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் விவசாய நிலங்கள் பாலைவனமாகாமல் தடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாம் இதை பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது நமக்கு எத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உலகிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா உலக நாடுகளில், அதில் பிரிக்ஸ் நாடுகளோட பங்களிப்பு மட்டும், உற்பத்தியில் பங்களிப்பு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 36% சொல்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தி இந்த 11 நாடுகள்லேருந்து நம்ம உலக நாடுகளில் பார்க்கும்போது 36% இந்த 11 நாடுகள்கிட்ட இருந்து உலகத்துக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். உள்நாட்டு உற்பத்தி மட்டும் 36% இந்த 11 நாடுகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதாகவும் பார்க்குறோம். அதே மாதிரி மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது இந்த 11 நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையில் பாதிக்கு பாதி இருக்காங்க. அதாவது 47% பிரிக்ஸ் நாடுகளோட மக்கள் தொகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தி பிரிக்ஸ் நாடுகளோடது 36%, மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா 47% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உலக நாடுகளோடு சேர்த்து. ஸோ அதாவது
உலகில் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு இவங்க தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ கூட்டத்தோட முக்கிய தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியாயமான விவசாய வர்த்தகம், நிலையான உலகளாவிய விலைகள், சிறு விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம், இதுதான் வந்து அந்த முக்கியமாக பார்க்கப்படுது நமக்கு. ஸோ இது எதுக்காக பார்த்தோம், பிரிக்ஸ் நில மறுசீரமைப்பு கூட்டாண்மை அப்படின்னு பார்த்தோம் அந்த முயற்சியோட பேர். நெக்ஸ்ட்டு, சர்வதேச விமான நிலைய கவுன்சில் ஏசிஐன்னு சொல்லுவோம். அவங்க வழங்கிய தரவரிசை பட்டியலில் 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் 9வது பரபரப்பான விமான நிலையமாக தரம் பெற்ற இந்திய விமான நிலையம் எது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லியில் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஐ வழங்கிய தரவரிசை பட்டியலில் 2024ஆவது ஆண்டுக்கு 9வது இடத்துல இருக்குது. சர்வதேச விமான நிலையங்கள் பட்டியலில் 9வது இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ நமக்கு தகவல் என்னென்னு பார்த்தோன்னா, இந்திரா காந்தி விமான நிலையம் பார்த்திங்கன்னா 2024ஓட உலகின் 9வது பரபரப்பான விமான நிலையம் அப்படின்னு தரவரிசை பெற்றிருக்கு. ஸோ எத்தனை பேர் பயணித்ததுனால நமக்கு வந்து இந்த தரவரிசை பட்டியலில் இது 9வதாக இருக்குது அப்படின்னா 77 மில்லியன் பயணிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதனோட க்ளீனினஸுக்காகவும் அங்கே கொண்டு போய் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பயன்பாட்டுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எந்த இது இருக்குது அப்படின்னா இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே இவங்க பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இந்த ஐஜிஐ விமானம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து தரவரிசை பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய தரவரிசையில் இடம் பிடிச்ச ஒரே இந்திய விமான நிலையமும் இந்த விமானம் தான். ஸோ உலகளாவிய தரவரிசை ஒரு 10 எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே 10 விமான நிலையம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்குறோம். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு உலகளாவிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும் தான், டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும் தான் அதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ மொத்தமாக 77 மில்லியன் பயணிகள் 2024 நம்ம அந்த டெல்லி சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடைகள் ஆகட்டும், சுத்தமாக இருக்கிற பாத்ரூம் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட நமக்கு பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்துட்டு தான் இதை எடுத்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த 9வது இடத்துல நாம் இருக்கோம். ஸோ ஏசிஐ தரவரிசை பார்த்திங்கன்னா சர்வதேச இணைப்பு, உள்கட்டமைப்பு, அந்த ஏர்போர்ட்டோட உள்கட்டமைப்பு, அந்த பயணிகளோட வளர்ச்சி, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இது நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2019 பார்த்திங்க அப்படின்னா டெல்லி விமான நிலையம் 17வது இடத்துல இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2024 அதுவே 9வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 2021 13வது இடத்துலையும் 2023 10வது இடத்துலையும் இந்த இந்த தரவரிசையில் இருந்த விமான நிலையம் இப்போ 2024 9வது வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு தெரிஞ்சிடணும். இது 9வது இல்லையா, ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அட்லாண்டா விமான நிலையம் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டா விமான நிலையம் பார்த்திங்கன்னா 108 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நாம் 77 மில்லியனோட 9வது இடத்துல இருக்கோம். அதே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டா விமான நிலையம் 108 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளோட முதலிடத்தில் இருக்காங்க. துபாயை பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகில் 10 விமான நிலையங்களில் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய விமான நிலையம் நம்ம இந்திரா காந்தி விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் டெல்லியில் இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக பார்த்துருப்போம் அப்படின்னா, தொடர்ந்து 7வது ஆண்டாக 2024 ஆசிய பசிபிக்கின் சிறந்த விமான நிலையம்னு பார்த்துருப்போம். உலக அளவில் இல்லை, ஆசிய பசிபிக்கோட சிறந்த விமான நிலையத்தில் தொடர்ந்து 7வது ஆண்டாக இந்த விமான நிலையம் இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். ஸோ ஏசிஐ-ASQ விருதை பெற்றிருக்கிறதையும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், கடந்த மாதங்களில் பார்த்துருப்போம். ASQ அப்படிங்கிற ஆசிய பசிபிக்கின் சிறந்த விமான நிலையம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நாம் பார்த்துருப்போம். தொடர்ந்து 7வது இடத்துல இருக்கிறதாக நம்ம பார்த்துருப்போம். ஏசிஐ அப்படின்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் கொடுக்கக்கூடிய ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி. ஸோ ASQயோட விரிவாக்கம் இது தான், ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி. இதை 7 டைமாக கண்டினியூஸாக வாங்கினது இந்த ஏர்போர்ட் தான் அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, மகாராஷ்டிரா அரசு சமீபத்தில் பள்ளிகளில் 3வது மொழியாக எதை கற்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3வது மொழியாக ஹிந்தி தான். ஸோ எல்லா மாநிலங்களிலும் 2 மொழிகள் இருக்கும். ஸோ 3வது மொழியாக தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, 2020 தொடங்கப்பட்டது, நேஷ்னல்
தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியை கொண்டு வரது தான். அது வந்து நாம் ஏற்றுக்கலன்னு நமக்கே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அரசு சமீபத்தில் பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கொண்டு வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக மராத்தியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறத பார்த்துருப்போம் மகாராஷ்டிராவில். ஸோ அதோடு சேர்த்து ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் மராத்தி, ஆங்கிலம் ப்ளஸ் ஹிந்தி 3வது மொழியாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்குது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு புதிய தெலுங்கானா பூபாரதி சட்டம் 2025 அறிமுகப்படுத்தப்பட்டது. எதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானான்னு இங்கேயே ஆன்சர் இருக்குது. ஸோ தெலுங்கானாவில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் தெலுங்கானா பூபாரதி அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கான ஒரு சட்டம், உரிமைகளை பதிவு செய்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதை நோக்கமாக கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நில உரிமையாளர்களுக்கு குறை தீர்க்கும் முறையை நிறுவுவது. ஸோ நில உரிமையாளர்களுக்கு குறை தீர்க்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த தெலுங்கானா பூபாரதி அப்படிங்கிற சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நில உரிமை அப்படின்னா நமக்கு இந்த நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது, எந்த அளவுக்கு இடங்கள் இருக்குது நமக்கு, அதை அடுத்தவங்க இடத்த போய் நாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ தெலுங்கானா அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கானா பூபாரதி அப்படிங்கிறது உரிமைகளை பதிவு செய்தல், அவங்களோட நிலத்துக்கு உண்டான அவங்களோட உரிமையை பதிவு செய்கிறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இதுக்கு முன்னாடி 2020 தரணி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தரணி போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டல் மூலிமா இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நிலப்பதிவுகள், சர்வே எண்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தரணி போர்ட்டல்னு சொல்லுவோம். 2020 வந்து தரணி போர்ட்டல் மூலிமா இந்த நில உரிமைகள் சம்மந்தமாக வந்து அதில் வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டு நில பதிவு பண்ணுறது, சர்வே எண்கள் இதெல்லாமே. ஸோ இது பார்க்கும்போது அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் பிரச்சனை தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் தெலுங்கானா அரசு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பூபாரதி சட்டம் 2025 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலம் வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ அந்த சர்வே எண்ணிலையோ இல்லை நம்ம இடத்த அடுத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுலையோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பூபாரதி சட்டம் வந்திருக்கு தெலுங்கானாவில். இதுதான் விஷயம். பூபாரதி சட்டம் அப்படிங்கிறது நாட்டில் நில பரிவர்த்தனைகள் மற்றும் பதிவுகளுக்கு மூல காரணங்களை சரி செஞ்சு சட்ட மோதல்களை குறைக்கிறதுக்காகவும் நில உரிமைகளை சரி செய்கிறதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரி செய்யும் விதத்தில் குறை தீர்க்கும் முறையை உருவாக்க உள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது நில உரிமைகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். நிலத்தில் அந்த தவறான இது பண்ணுறது, சர்வே எண்களை வந்து மாற்றி போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து இருந்திருக்கு. இதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த பூபாரதி சட்டம். எந்த நபருக்கு எந்த நிலம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை கரெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் சட்ட சிக்கலும் வராது, நில உரிமைகள் தெளிவாக இருந்தால் நமக்கு சட்ட மோதல் வராதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? ஸோ முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூரில் தான் வந்து முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் நம்ம முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. ஸோ நம்ம தகவல் பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் அமைந்த பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிற திரூர் கிராமத்தில் தான் முதல் கூட்டுறவு சங்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட முதல் அருங்காட்சியகத்தை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. 1904 இந்த கூட்டுறவு சங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கிற திரூர் கிராமத்தில் தான் முதல் கூட்டுறவு சங்கமே வந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூட்டுறவு அருங்காட்சியகத்தை நம்ம முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. 1904 தான் முதல் கூட்டுறவு சங்கம் வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருங்காட்சியம் 19 லட்சத்தில் இந்த அருங்காட்சியத்தை அமைச்சிருக்கிறதாக பார்க்குறோம். ஸோ நம்ம முதல்வர் அவர்களை தான் திறந்து வச்சுருக்காங்க. முதல் கூட்டுறவு அருங்காட்சியம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூரில் 1904 அது ஓப்பன் பண்ணப்பட்டது, அந்த பேங்க்கு கூட்டுறவு சங்கம். நெக்ஸ்ட்டு உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21 தான் உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு
எதாக இருந்தாலும் கண்டுபிடிப்பு, புதுமை படைப்பாற்றல் அப்படிங்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை ஊக்குவிக்கிறதுக்கு, மக்களிடத்தில் ஊக்குவிக்கிறதுக்கு, படிக்கிற பள்ளி குழந்தைகளிடத்தில் ஒரு புதுசாக ஒரு படைப்பை கொண்டு வரதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இந்த புதுமை படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம்னு கொண்டாடுறோம். ஸோ அது ஏப்ரல் 21 கொண்டாடுறோம் கண்டுபிடிப்பாளர்களுக்காக இது. ஸோ உலக பூமி தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 22. ஸோ ஏப்ரல் 22 தான் நம்ம உலக பூமி தினம் கொண்டாடுறோம். கருப்பொருள்னு பார்க்கும்போது நமது சக்தி நமது கிரகம் அப்படின்ற 2025 கருப்பொருளாக பார்க்கப்படுது. நமது சக்தி நமது கிரகம் அப்படிங்கிறத உலக பூமி தினம் 2025 கருப்பொருள். ஸோ 2025 அப்படின்னு பார்க்கும்போது 55வது ஆண்டு இதை குறிக்குது. 55 வருஷமாக இந்த உலக பூமி தினம் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ முதல் 1970 கொண்டாட ஆரம்பித்தோம். 1970 2025 வருஷம் 55வது வருஷம் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைவை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செனட்டர் கெய்லாட் நெல்சன் மற்றும் டெனிஸ் ஹெய்ஸ் அவங்க தான் இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. முதல் பூமி தினத்தை 1970 ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ பூமியை இவங்க தான் பார்த்திங்கன்னா பூமி தினத்தோட தந்தை. இந்த பூமி தினத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பூமி தினத்தோட தந்தை யார் அப்படின்னா நமக்கு செனட்டர் கெய்லாட் நெல்சன் மற்றும் டெனிஸ் ஹெய்ஸ் அவங்க தான் பார்த்திங்கன்னா பூமி தினத்தோட தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. 1970 இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற பிரச்சனைகள், அப்புறம் மாசுபாடு, காடுகளை அழிக்கிறது, பல்லுயிர் அந்த அரிய வகை உயிரினங்கள் இழக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக காலநிலை மாற்றம்னா நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு அதனால் ஏற்படுற அந்த பருவநிலை மாற்றம், மழை கரெக்டாக வராமல், வெயில் கரெக்டாக அடிக்காமல் எல்லாம் கண்ணா பின்னான்னு மாறி இருக்குது. ஸோ மாசுபாடு, ஒரே புகை, அது இல்லாமல் காடுகளை அழிக்கிறது, அங்கே காடுகள் அழிக்கும் போது அங்கே இருக்கிற அரிய வகை உயிரினங்கள் இழக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவு கூறுற நாள் தான், விழிப்புணர்வு நாள் தான் மக்கள் இடத்துல. ஸோ அதுதான் உலக பூமி தினம்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.